கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்கால வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருப்பதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மேலானதாக எப்பொழுதும் காணப்படுகிறது என்று நாம் நினைவு கூற வேண்டும். இது முடியாது, இது செயல்படுத்த இயலாது என்றெல்லாம் நாம் வாழ்க்கையிலே நினைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஆகாது என்ற ஒரு செயல்பாடை முடியும், செயல்படுத்த முடியும் என்று வெற்றியும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? அதுக்காக தேவனை நன்றியோடு கூட, நன்றி இருதயத்தோடு கூட அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் பலவிதமான இக்கட்டுகளிலும் சோதனை வேதனைகளிலும் இருந்து, வியாதியின் பிணியிலிருந்து நம்மளை விடுதலை செய்து இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இனி வரும் நேரங்களிலும் கூட அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கட்டும். அவருடைய வல்லமையினாலே மகிமையினாலே நம்மளை நிரப்பி காத்து கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. சரி, இந்த நாளிலே கர்த்தர் என்ன பேசுகிறார், நம்மோடு கூட அவர் உரையாடும் வார்த்தைகள் என்ன என்று பார்ப்போமா? நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் என்று எசேயா 41:13 இப்படியாய் சொல்லியுள்ளது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே என்று. அவர் பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நமக்கு வருகிறதான எல்லா தீங்கிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், சந்தோஷமும் சமாதானமும் நம்மளை தேடி வரும். அதனால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் நாம் துக்கிக்க வேண்டாம். கர்த்தர் நம் பக்கமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம் கரங்களை பிடித்து நம்மளோடு கூட பயணிக்கிற தேவனாக நிலைத்திருப்பார். அவரை விட்டு விட்டார், நம்மை அவர் விட்டு விடுவார். அதனால் இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை தேவனுடைய துணை இல்லாமல், ஏசப்பானுடைய கருணை இல்லாமல் நாம் வாழவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி, அவரை நேசித்து, அவரோடு கூட இணைந்திருந்து வாழும் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிறீர், எங்களுடைய சத்தத்தை கவனிக்கிறீர், என்னுடைய உபத்திரவத்தை அறிந்து எனக்கு நீர் பதில் கொடுத்து, என் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து, என் தேவைகளை பூர்த்தி செய்து உமக்கு சாட்சியாக எப்பொழுது வாழ்ந்திட எனக்கு நீங்கள் கிருபை காட்டுங்கப்பா. அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம் ஜெபிக்கிறதான ஜெபம் தாழ்மையுள்ள ஜெபமாய் காணப்பட வேண்டும். மேட்டுமையான ஜெபம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் நாம் ஜெபிக்கக்கூடாதபடி ஆண்டவரே அவருடைய பாதத்திலே வந்து நிற்கும் பொழுது நம் ஜெபம் மிகவும் தாழ்மை நிறைந்த ஜெபமாக காணப்பட வேண்டும். அவர் இருதயத்தை அசைக்கும்படியான, அவருடைய பரலோக ராஜ்யம் நம் ஜெபத்தை கேட்கும்படியான ஒரு பெரிய பாக்கியமுள்ள ஜெபமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீ வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என் மகனே, என் மகளே என்று அவர் நமக்கு பதில் கொடுப்பார். எப்படி அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்றால், வசனத்தின் மூலமாய், பாடல்கள் மூலமாய், நாம் கேட்கும் ஒவ்வொரு மெசேஜின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்.
நம்மோடு கூட உரையாடுவார். அப்பொழுது நமக்கு தெரியும், கர்த்தரிடத்திலே நாம் இதை கேட்டோம், பதிலாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். இப்பேற்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் எப்பொழுது வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.